ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழநெடுமாறன், நடிகர் சத்யராஜ் உட்பட பலர் பங்கேற்றனர். ஜல்லிக்கட்டு தொடர்பாக அவர்கள் அளித்த பேட்டியை பார்ப்போம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அது கவனிக்காமல் உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பில் நாங்கள் வலியுறுத்துகிறோம். நம்முடைய பண்பாட்டின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலுக்கு எதிர்த்து தமிழ்நாட்டில் உள்ள இடதுசாரி இயக்கத்தினர், தமிழ் தேசியவாதிகள், பெரியாரியல்வாதிகள் ஆகிய அத்தனை பேரும் கைகோர்த்து நின்று இந்த தாக்குதலை முறியடித்து தமிழர் பண்பாட்டை நிலைநிறுத்த வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு தான். மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து மிருகங்களை அவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அதில் எது வதை, எது விளையாட்டு, எது அன்பாக விளையாடுவது அப்படிங்கிறதுல பார்த்தாலே தெரியும். இது வேணும்னே செய்கிறது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொருளாதார சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, பிஸ்னஸ். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. அதுக்கு தமிழர்களுடைய பண்பாடும் பாரம்பரியம் பலியாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் தெளிவாகுது. அதனால் இந்த தடையை நிச்சயம்